ஹலோ காய்ஸ். ஹலோ புக்கீஸ். எங்கே போகிறோம்னா எங்கேயும் கிடையாது, ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். மாலை போட்டிருக்கனால வெஜ்ஜு ஸ்நாக்ஸாக தேடி சாப்பிட போகிறோம். அதான் இப்போது என்னன்னு தெரில. இப்போ இங்கே நம்ம ஏரியான்னு கிடையாது, எங்கள் ஏரியான்னு கிடையாது, எல்லா இடமும் தானே போக போகிறோம். எங்களுக்கு சென்னையில் தெரிஞ்சது வெஜ்ஜு என்னென்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்கோ. ஸ்நாக்ஸ் ஐட்டம் வெஜ்ஜான்னு தெரில, ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். வெஜ்ஜு மட்டும் தனியாக யாரும் விற்க மாட்டாங்க. என்னடா இது, என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா? வெஜ்ஜு மட்டும் இருக்கிற கடைக்கு இன்று தான் போகிறான்றது இருக்கா தெரில, அது என்னன்னு தெரில. பார்ப்போம் வாங்க, பார்ப்போம் வாங்க. உங்கள் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன், அதில் ஏதாவது ஒரு லொக்கேஷன் போடுங்க போகலாம். டேய் காட்டில் இருக்கு, அவங்க என்ன பார்க்குறாங்களா? நான் என்ன பண்ணுறேன், இழுக்கு மேக்னெட்டு அழகா பிறந்தது ஏன் தப்பா? ஒரு வாட்டி அவர் பார்த்துட்டாங்க சொன்னால் ஆம்பளைங்களுக்கே ஒரு மேலே காதல் வரும். அது மட்டும் பாடுறா டே, நீ வேடிக்கை பார்க்கறான். இசைமணி இல்லைனே, நீங்க தயாரா? ட்ரெயின் கொடுத்தனும் இல்லைன்னு வந்துருக்கு. வரும்போது மாமா எஸ்கார்ட் வேணுமான்னு கேட்டாரு, போலீஸ் மாமா. வேணாம் எஸ்கார்ட்லாம் வேணாம், வந்துட்டுக்கிறான் போதும். எங்கே வந்திருக்கோன்னா முதல் கடையான அந்தி கடைக்கு வந்திருக்கோம். வேளச்சேரி அந்தி கடைக்கு வந்திருக்கோம். உள்ளே போய் என்னென்ன ஸ்நாக்ஸ் தான் மெயினாக சாப்பிட போகிறோம். இங்கே எதுவும் தோசை இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். மெயினாக ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டு போடுறோம். ஹோட்டல் தான், ஆனால் நாங்கள் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும் தான் சாப்பிட போகிறோம். நான் ஸ்நாக்ஸ் நினச்சி தான் வந்தேன், பார்த்தா இவ்வளோ பெரிய ஹோட்டலாக இருக்குது. அதான் டெய்னின்னு ஒன்று இருக்குது. வந்துட்டு இப்போ வந்துட்டு வாழைப்பூ வடை ஆர்டர் பண்ணியிருக்கோம், கீரை வடை ஆர்டர் பண்ணியிருக்கோம், வேறு அக்கறை வடிசல், அப்புறம் ஒரு இழா கொழுக்கட்டை ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எப்படி ஃபஸ்ட்டு வந்து அக்கறை வடிசல், இருநூறும் இல்லை இலை கொழுக்கட்டை. இது ஏதோ வடை, வாழைப்பூ வடையா என்னன்னு தெரியல, கீரை வடைன்னு நினைக்கிறேன். கீரை வடை 3 வந்து இப்போதைக்கு. அது ஃபஸ்ட்டு எந்த ஒரு நல்ல கடை ஆரம்பிக்கிறது முன்னாடியும் ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்க சொல்கிறாங்க. எங்க அம்மா சொல்லிருக்காங்க, எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்வீட் சாப்பிடணும்னு. உங்க அம்மா உன் காசுல ஸ்வீட் சாப்பிட சொல்லியா? 3 நாளைக்கு முன்னாடி ஸ்வீட்டில் தான் ஃபஸ்ட் சாப்பிடணும், அவனுக்கு தெரியாது. கற்றுட்டு இருக்கான். எடுத்தோடனே காரத்துக்கு போயிடுமா. சாப்பிட்டுட்டு அக்கறை வடிசல். அக்கறை வடிசல்லாம் சக்கரை போடுவோம். பனிகாரத்துக்குள்ள வைப்பாங்களே அதுதானே? பனிகாரத்துக்குள்ள வைப்பாங்களே அதுதானே? பனிகாரத்துக்குள்ள வைப்பாங்களே அதுதானே? சக்கரை பொங்கல் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. போய் சொல்லுவாங்க. அது கூட கடைசி சொல்லும்போது இது கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சி, நல்லா இருக்கு. சக்கரை பொங்கலே கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக நல்லா இருக்கு. சக்கரை பொங்கல் பணக்காரர்கள் போட்டு செஞ்சுருக்காங்க. அதான் அதுதான் சக்கரை வடிசல். சக்கரை பொங்கல் தான்டா, சக்கரை பொங்கல் டேஸ்ட் அப்படியே வருது. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்குல்ல. இன்னொரு பைட்டு போகிறான். இதுக்கு பேர் இலை கொழுக்கட்டை. செம்ம சாஃப்டாக இருக்குது. கொழுக்கட்டை தான், செம்ம சாஃப்டாக இருக்கும். கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கு, நல்லா சாப்பிடுறேன். எங்கள் ஊரில் இந்த மாதிரி நிறைய சாப்பிடுவோம். நான் மட்டும் வாழைப்பூ வடை. இது கச்சா சாப்பிடுவோம். இது கீரை வடை.
வாழைப்போட கீரை சூடாக சுட போடுது வாழைப்போட சாரி வாழைப்போட சுட போடுது பக்கத்தில் காட்டுங்க வாழைப்போட ரைஸ் வாழைப்போட சுத்தம் வாழைப்போட சூப்பராக கொஞ்சம் வந்து கீரோட இன்னுமே சூப்பராக இருக்குது லட்சத்தியான நல்லா இருக்குது. என்ன சாப்பிட்றீங்க? என்ன கொடுக்கட்டு? இலை கொடுக்கட்டு. இலை கொடுக்கட்டு எனக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி பேசுங்க. 2000 years later. நல்லா இருக்கு. அந்த மாவு இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கணும். இது ஒரு மாதிரி ரொம்ப மாவாக இருக்கு. கொழுக்கட்டை மாவாக தான் இருக்கும். இல்லை ரொம்ப நல்லா இருக்கு. இது மட்டும் கொஞ்சம் வெந்திருக்கும். இந்த மாவு மட்டும் கொஞ்சம் வெந்திருக்கலாம். வெந்திருந்தா இன்னும் நல்லா இருந்துருக்கலாம். ஆனால் இனிப்பு இன்னும் நல்லா இருந்து இனிப்போட டேஸ்ட் அப்படியே தெரியும். மாமிஸ் போலி நங்கநல்லூரில் தான் இருக்குது. ஸ்வீட் போலி ஒன்று வாங்கியிருக்கோம், ஒரு மசாலா போலி வாங்கியிருக்கோம். எது ஸ்வீட் எது மசாலான்னு தெரில. ஸ்வீட் இது கோகனட் தேங்காய் பூ பெருசாக இருக்குது. தோசை மாதிரி பெருசாக இருக்குது. நான் சின்னதாக இருக்குன்னு நினச்சேன். பெருசாக இருக்குது பாருங்கள். சுடுது. மசாலா பொடி தேங்காய் பொடி தேங்காய் பொடி பருப்பு பொடி தேங்காய் போடுறாங்க. ஒரு செட் தேங்காய் போடுவாங்க. அது மசாலா பொடி புகை பழகுது. எப்படி பிக்கலாம் தெரியல. நல்லா இருக்கும். வெஜ் ரோல் மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கும். தேங்காய் பொடி தான் நல்லா இருக்கு. தேங்காய் பொடி எனக்கு வந்து இதுதான் பிடிச்சிருந்துச்சு. ஸ்வீட்டு போலிங்கம்மா. ஸ்வீட் போலி தேங்காய் போலி நல்லா இருந்துச்சு. எனக்கு ரெண்டு போலியுமே பிடிச்சிருந்தது. ஆனால் ரொம்ப பிடிச்சது ஸ்வீட் போலி. ஆனால் மசாலா போலி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது எப்படி சொல்கிறது, ஒரு போலி தான் ஆனால் ஒரு வெஜ் ரோல் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி போலி சாப்பிட்டதில்லை. மசாலா போலி சாப்பிட்ருக்கேன். ஆனால் வந்து கார போலின்னுவாங்க. அது வந்து ஒரு அந்த நம்ம எதனா ஒரு போண்டா இருக்குமே உருளைக்கிழங்கு போண்டா அந்த மாதிரி உள்ள ஸ்டஃபிங் பண்ணி தருவாங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வெஜிடபிள் நிறைய போட்டு ஏதோ வெஜிடபிள் மசிஞ்சு போட்டுக்கிறாங்க ஃபுல்லாக. ஆமாம், மஷ்ரூம் விஷயம்லாம் இருந்தது. மஷ்ரூம் ஆமாம் மஷ்ரூம் என்னெல்லாமோ இருந்துச்சு. ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள். ஒரு போலி 40 ரூபா. ஆனால் பெருசு எவ்வளோ பெருசு ஒரு தோசை கல் தோசை சைஸு. ஒரு ஆள் 2 போலி சாப்பிட்டா வயிறே ஃபுல்லாயிரும். நான் போலியே சாப்பிட மாட்டேன், அவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன். இந்த 2025 வந்து ஒரு மீம் டெம்ப்ளேட்டில் உங்களோட வாழ்க்கையை ஒரு மீம் டெம்ப்ளேட்டில் சொல்லணும்னா எப்படி? எனக்கு வந்து அந்த ரஜினி மீம் டெம்ப்ளேட். ஓ மை காட். எப்போ ஓமே கார்டு எப்போவா? உங்களுக்கு உனக்கு எந்த எனக்கு அதான் எனக்கு இருந்தது 2020. ஓ அப்படி அமைதாயிடுச்சு. உங்களுக்கு அன்று உங்களுக்கு ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். ஒரு மீமில் பார்க்கல.
காக்கரா சாண்ட்விச் ஒன்று சொன்னோம், சீஸ் கார்லிக் பிரெட் ஒன்று சொன்னோம், சில்லி சீஸ் கார்லிக் ஒன்று சொன்னோம். காக்கரா வந்துருக்கு, அது 2 லேட் ஆகுட்டாங்க. எப்படி இருக்குன்றது சாப்பிட்டு சொல்கிறோம். அவ்வளோதான் கோகோட் பட் அளவு இல்லை, அங்கே சாப்பிட்ட அளவு இல்லை. ஓகே தான், இவங்க தான் ஆசைப்பட்டான் காக்கா. அங்கேனா எங்கே சிரிக்குது சவுகார் பேட்டு. உப்பு அதிகமாக இருக்கு. சால்ட் யூஸ் பண்ணுறாங்க. சீஸ் சால்ட் ஒன்று, இது மசாலா இல்லை, இது வெறுமே அந்த ஸ்டார்டிங் சாப்பிடும்போது லைட்டாக மசாலா பண்ணுறாங்க. இது மசாலா அந்த இது இல்லை, ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க மசாலா. அவன் பேசுறது எதுவும் கேட்காது, நான் நீ சொல்லிடுறான் என்ன சொன்னாச்சு. மசாலா கம்மி, அவனா தான் சொல்கிறான். அவன் ஸ்டார்டிங்கில் வருதுன்றான். அந்த காக்கரா மேலேயே நல்லா ரெட் கலர், இது பாருங்கள், ஒரு பச்சை கலரில் கலரே இல்லை. காக்கரம் பழைய காக்கரம். அந்த அளவில் சும்மா தான் வந்துருச்சு. ஒன்றா தான் வருது, அது இன்னும் லேட் ஆகுதா? 2 ஒன்றா தான் போட்டார். அவன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், அவன் வெந்துன்னு இருக்கான். வெந்து முடிச்சான். மாஸ்டர் ஒன்று சூப்பராக பீட்சா மாதிரி இருக்குது. சிக்கா வரும்னு பார்த்தா வரல, சப்புன்னு முடிஞ்சிச்சு. வரல. அசக்குது என்னன்னு தெரியல. அதிகமாக போட்டாங்க, ஆரிகன் அதிகமாக போட்டாங்க. டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கு. எப்படி இருக்கு அன்ருத்? பீஸாவில் மேலே ஆரிகன் அதான், அது இல்லைடா, உள்ள அந்த ஒயிட் கலர் மயோ மாதிரி சீஸு தான் அது. இருக்கா? இந்த கிரன்ச் கடைசி இந்த மட்டும் கம்மி பண்ணி. இந்த கிரன்ச்சி சாப்பிடும்போது நல்லா இருக்குது. அடுத்து ஃபைனலாக வெஜ்ஜு ஆக்ரேட்டிங் வந்துருச்சு, வெஜ் கார்ன் ஆக்ரேட்டிங் வந்துருச்சு. சூடாக இருக்கும்போது சாப்பிட சொல்லிட்டாங்க. பிரெட்டோட சேர்த்து சாப்பிடணும். சீஸு ஒயிட் சாஸு கொதிக்குது மாதிரிண்ணா. பிரெட்டு கிரன்ச்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். அன்றுத்தேங்க அன்றுத்து வந்துட்டு வேஃபிள் வாங்க போயிருக்காரு. ஓஜி வாஃபிள்ஸ்லேருந்து வாஃபிள் வாங்க போயிருக்காரு. ஏன்னா ரொம்ப காரமாக சாப்பிட்டு தகர்த்து, அதனால் ஸ்வீட் சாப்பிடாம போயிருக்காரு. உப்பு அதிகமாக இருக்கனால எதுலேயும் அப்படி தான் இருக்கான். சாப்பிட்ட முழுக்க இது வறுத்து ஓரளவு. அப்போ கார்ன் ஆக்ரேட்டிங், வெஜ் கார்ன் ஆக்ரேட்டிங். சூப்பராக இருக்கு. தனியாக சாப்பிடும்போது அவ்வளோவா கார்ன் உடம்பு தெரியல, அந்த சாஸோட ஃப்ளேவர்லாம் அவ்வளோவா எதுவுமே தெரியல. ப்ரெட்டோடு வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கு. 3த்துல எது நல்லா இருந்தது? செகண்ட் வந்துட்டு காக்கரா, ஃபஸ்ட்டு காக்கரா, செகண்ட் வந்துட்டு சீஸு. அது ஓகே. அது உப்பு மட்டும் கொஞ்சம் இதாக இருந்தது. அது கொஞ்சம் உப்பு இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்தது. பக்கத்துலேயே ஓஜி மன்ச்சீஸ், ஓஜி வேஃபிள்ஸ்னு ஒரு கடை, அதுக்கு அப்படியே பக்கத்துலேயே பேன் கேக், மினி ட்ரிபிள் சாக்லேட் மினி பேன் கேக்ஸ். ஃபஸ்ட்டு டாட் சாப்பிடுறாங்க. பயங்கரமாக இருக்குது கைஸ். யூடியூபர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இதுதான் யூடியூப்ஸ்ன்னு பயந்து என்னென்னமோ பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் கேட்டு தான் இருந்தேன் எல்லாத்தையும். அவங்க பார்த்துட்டு உள்ள சொல்கிறாங்கடா, அவங்க ஏதோ வீடியோவில் எடுக்கிறாங்க, நல்லா டெக்கரேஷனாக பண்ணி கொடு, அது பண்ணி கொடு. அப்போ திடீர்னு உள்ள கடையில் திடீர்னு வியூஸ் போச்சுன்னா அப்போ கடையில் நிறைய பேர் வருவாங்கள்ல, அப்படி இப்படின்றாங்க. 180 பேர் மேலே எங்கேயும் போகாது. அதுவும் என் காலேஜ் பசங்க ஒரு 10 பேர், என் வீட்டாளுங்க ஒரு 30 பேர், இவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர், இவன் வீட்டாளுங்க ஒரு 30 பேர், அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர், அவன் வீட்டாளுங்க ஒரு 30 பேர். எங்கள் ஆளுங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க.
நார்மல் சாக்லேட். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. டார்க்கா இது ஆம்பளை கலந்த மாதிரி இருக்குது. ஏதாவது மில்க் கலப்பாங்க. நீ வந்து சாப்பிடுறது பாரு. டேஸ்டே தெரியல அவ்வளோவா. ஒயிட் சாக்லேட் அவ்வளோ ஃப்ளேவர் தெரியல. டார்க் சாக்லேட் கொஞ்சம் ஃப்ளேவர் தெரிஞ்சது. நார்மல் சாக்லேட் ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது. சாக்லேட் ஓகே, சாக்லேட் ஒயிட் சாக்லேட் நல்லா இருக்கும்னு நினச்ச கலர் பார்த்தோன்னே ஃப்ளேவர் அவ்வளோவா தெரியல. ஃபுல் ஃபேட் ஆகிற டைம் சூப்பராக இருக்கு. காய்ஸ் காலிஃப்ளவர் ப்ரோக்கோலி பக்கோடா கடை. இந்த கடை பெரிய தான். ஆமாம், கேகே நகரில் இருக்குது. ஃபேமஸ் கேகே நகரில். அங்கே பாருங்கள், இந்தியன் மார்க்கெட்டில் லெஃப்ட் எடுத்தோடனே மொதல் கடை தான். சில இடங்க என்ன பண்ணுறாங்கன்னா தாண்டி போய் அங்கே ஒரு லெஃப்ட்டில் ஒரு பஜ்ஜி கடையில் எதனா இருக்கான்னு கேட்பாங்க. இல்லைன்றவாங்க. அதனால் அங்கே போகாதீங்க. நீங்கள் அது யாரும் இல்லை, வீடியோ எடுத்து இடம் யாருன்னா நான் காமிக்கிறேன். இடம் வந்து இதுதான் அந்த இடம். இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்திருக்காங்க. இங்கேருந்து பின்னாடி போ, பின்னாடி போ, நல்லா பின்னாடி போ, நல்லா பின்னாடி போ. இன்னும் வாய்ஸ் கேட்குதுல, நான் செத்துருவேன். அதுக்கு தான் சொல்கிறேன். சிவானி இது டி நகர்ல இருந்து கடை காலியாக இருக்கக்கூடாதுன்னு ஃபோன் அடித்து பார்க்க சொன்னால் வேற கடையில் போய் கேட்டு எல்லாம் காலின்ட்டான். சரி நாங்கள் எங்களுக்கு ஐன்ஸ்டைன் சொல்லிச்சு வந்து பார்ப்போன்ட்டு வந்தோம். இன்ஸ்டிங்ஸா? சரி ஓகே, இன்ஸ்டிங் சொல்லிச்சு வந்தோம். வந்து பார்த்தா இடம் சொன்ன மாதிரியே பிரிஞ்சுக்கல்ல போய் ப்ரோக்கோலி பக்கோடா கண் கேட்டுக்கிறான். சிக்கன் பக்கோடா கடையில் போய் சிக்கன் பக்கோடா இல்லைப்பா எல்லாம் காலி அவங்களும் சொல்லி அமைச்சிருக்காங்க. முட்டைலாம் வச்சிருக்காங்களா? முட்டைலாம் வச்சிருக்காங்க. நல்ல வேலை நான் போனடான்றான். செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. கோழி பார்த்துக்கோங்க. மசாலா தூவிருக்காங்க. ப்ரொக்கோலி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ எண்ணெயில் போட்டு சாப்பிட்டாங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் ஆடாக இருக்குது. காலிஃப்ளவர் எல்லாம் வந்து சாப்பிடுங்க. பின்னாடி போதுமா? காலிஃப்ளவரும் வந்துச்சு. ப்ரொக்கோலி நான் சாப்பிடுவேன். ப்ரொக்கோலி நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கு. அதான் சொன்னது தான். இந்த மாதிரி அந்த பச்சை டேஸ்ட் அப்படியே நல்லா இருக்கு. காலிஃப்ளவர் உள்ளி மசாலா போட்டுக்கோங்க. டாப் நாச். அவிக்காம போட்டுக்கோங்க, அதனால ஆடாக இருக்கு. சூப்பராக காலிஃப்ளவர் சூப்பராக இருக்குது. இது ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர். ஆமாம், படிடா, ஒழுங்கா படிடா. நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா, பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்டா. இந்த மாதிரி காத்தாடி கடையில் உட்காந்து நீ வேலை பார்க்கணும்டா. அது இந்த கிழமை பார்க்கணும்டா. அதுக்கு தாண்டா இந்த உசுரை பிடிச்சிட்டு இருக்கேன். பரவா, தயவு செய்து படி. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. காலிஃப்ளவர் பழகிடுச்சு. அது என்னன்னு தெரியல. காலிஃப்ளவர் வந்து எனக்கு பயங்கரமாக பிடிச்சது. ஏன்னா எனக்கு காலிஃப்ளவர்லாம் தெரியும். அதுதான் இதோட இந்த ஸ்நாக்ஸ் இது முடிஞ்சிச்சு. ஏற்கனவே இப்போது அளவுக்கு அதிகமாக ஒரே ஃபுட் விளாக் மாதிரி போயிட்டு இருக்குது. திங்க தான் போட்டுருக்கோம். அடுத்த விளாக் வேறு எதனா பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இதை தவிர திங்கிறத தவிர வேறு ஐடியாவும் எதுவும் வர மாட்டேங்குது. திங்கிறது கரைக்கலாம். திங்கிறது அடுத்த வீடியோ திங்கிறத கரைக்கிற மாதிரி எதனா ஒரு வீடியோ பண்ணி உங்களுக்கு போகிறோம். அவ்வளோதான். பாய் சொல்கிறோம். பாய்.